ஹாய்! இன்னைக்கு என்னன்னா, நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணப்ப நெறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அந்த மிஸ்டேக்கெல்லாம் ஒரு ஒரு 8 பாயிண்ட் மாரி எடுத்து வச்சிருக்கேன். அந்த மிஸ்டேக்கெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அது மாரி பண்ணாம, அதை அ மைண்ட்ல வச்சுட்டு, அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு, நீங்க எப்படி குரோத் பண்ணணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு மிஸ்டேக் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வீடியோ போகும். ஒரு ஒரு வீடியோ சுத்தமா போகாது. அட்லீஸ்ட் ஒரு 1000 போகும். சிலது வந்து 10லயே இருக்கும். இல்ல 50, 40 அப்படி இருக்கும். அந்த மாரி இருக்க வீடியோஸ நீங்க எப்பவுமே அத டிலீட்டே பண்ணக்கூடாது. டிலீட் பண்ணீங்கன்னா, அந்த 50 வியூஸுமே உங்களுக்கு போயிரும். ஏன்னா, மறுபடியும் நீங்க அத போட போறீங்கன்னா, அந்த 50 பேர் பார்த்தவங்களுக்கு வந்து, இந்த இத பார்த்தது தானேன்னு அவங்களும் அத பார்க்க மாட்டாங்க. அப்போ இன்னும் வியூஸ் குறையுமே தவிர அதிகமாகாது. இது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு. நீங்க வந்து இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து குக்கிங் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா, எனக்கு வந்து ஃபேஸ் காட்டுறதுக்கு யோசிப்பேன். ரொம்ப பயப்படுவேன் பேசுறதுக்கு கூட. அதனால நான் குக்கிங் பண்ணேன். எனக்கு அதுக்கப்புறம் அது போகலனால நான் கொஞ்சம் டிக்டாக் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்டாக் பண்ணேன். டிக்டாக் இப்போ வரைக்கும் போட்டுட்டு இருந்தேன். சில டைம் போகும். சில டைம் பார்த்தீங்கன்னா, போகாது. அதாவது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ நான் எலக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாசம் மார்ச்லலாம் பார்த்தீங்கன்னா, நானு எலக்ஷன் இது விஜய் அண்ணாவ பத்தி தான் போட்டுட்டு இருந்தேன். இந்த மாரி ஷார்ட்ஸ் போடுறவங்களா இருந்தா, நம்ம ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி மாத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம போடுறதா போடுவேன்னு போட்டா, அப்பதைக்கு வந்து சீக்கிரம் ட்ரெண்ட் ஆகாது. ஆனா மெதுவா சக்சஸ் ஆகுமோ என்னமோ! ஆனா நான் வந்து இப்படி சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணிட்டா நம்மளுக்கு சீக்கிரம் வியூஸ் போகும். மானிட்டேஷன் ஆகறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகுங்கிறதுக்காக நான் சேஞ்ச் பண்ணுவேன். நீங்களும் வந்து சேஞ்ச் பண்ணி கூட போட்டுக்குங்க. அப்புறம் வந்து 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தம்ப்லைன் வந்து ரொம்ப மெயினு. மேக்ஸிமம் எனக்கு டைட்டிலே ஃபர்ஸ்ட்லாம் வைக்க தெரியாது. ஏதோ அதில இருக்கிறது வைப்பேன். தம்ப்லைன் தான் நல்லா வைக்கணுமாமா. அது நான் கேள்விப்பட்டுருக்கேன். தம்ப்லைன்லாம் வந்து இப்படி ஸ்வைப் பண்றப்ப அந்த இடத்துல வந்து உங்களோட தம்ப்லைன் வந்து அட்ராக்டிவா இருந்ததுன்னா, டக்குனு ஓப்பன் பண்ணி அத பார்க்குறாங்க. அந்த மாரி தம்ப்லைன் வைக்கிறதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். டைட்டில் ஃபிக்ஸ் பண்றதுலயும் கவனமா இருந்தோம்னா, கொஞ்சம் வியூஸ் நல்லாவே போகும். இந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணாதீங்க. 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் வாங்காம வீடியோ போடுங்க. அது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு விஷயம் கத்துக்கிறதுன்னா, அத வந்து நம்ம ஆ, இந்த வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அனுபவிச்சா தான் கத்துக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதனால என்னன்னா, காப்பிரைட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வீடியோ எடுக்குறீங்கன்னா, அவங்களோட ஆடியோ காப்பிரைட் ஆகலாம். அவங்க வீடியோ எடுக்கிறப்ப நம்ம ஃபேஸ் வச்சு போட்டோம்னா, அந்த காப்பிரைட் கணக்காகாது. நீங்க மேக்ஸிமம் காப்பிரைட் ஆகாத வீடியோவா போடுங்க. அது வந்து எப்படி வீடியோ எடுக்கணும் நெறைய இருக்கு YouTubeல. நீங்க அத செக் பண்ணி கூட இந்த காப்பிரைட் வாங்காம வீடியோ போடுங்க. நான் காப்பிரைட் வாங்கியிருக்கேன். அதனால சொல்றேன். இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. காப்பிரைட் பத்தி சொன்னனால இன்னொன்னு சொல்றேன். இது 6வது பாயிண்ட்டு. நம்ம காப்பிரைட் வாங்குனோம்னா, என்னது பார்த்தீங்கன்னா, நான் காப்பிரைட் வாங்கி அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த் இல்லைன்னா 2 1/2 மந்த் வந்து என்னோட போகவே இல்ல. எந்த ஷார்ட்ஸுமே போகல. ஒரு 50 பேர் தான் பார்த்தாங்க. அதுக்கு மேல கொஞ்சம் கூட போகல. நான் என்ன பொழப்பு இது? அவ்ளோ எஃபர்ட் போட்டு ஒரு வீடியோ எடுக்கிறேன். அது போகலைன்னா அது கஷ்டமா தான் இருக்கும். இங்க இருக்க எல்லாருமே அவ்ளோ எஃபெக்ட் போட்டு தான் ஒரு வீடியோவே எடுக்குறாங்க. அது கொஞ்சம் போகல, ஒரு 1000 வியூஸ் கூட போகல அப்படின்னா, அது ரொம்ப நம்மளுக்கு இதா இருக்கும். ஆனா, அப்போ கூட நீங்க வந்து மனச ஃபீல் பண்ணாம, அப்படியே ஃபீலிங் இருந்தாலும், அந்த வீடியோஸ் வந்து நீங்க போடுறது எப்பவுமே ரெகுலரா போட்டே இருங்க. எப்படி இருந்தாலும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா, நம்மளுக்கு 3 மந்த் வரைக்குமே எனது 15, 16லயே இருந்தது. அது அப்பல்லாம் நானு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆனா, வீடியோ போடுறத மட்டும் விட மாட்டேன். நீங்க கண்டிப்பா வீடியோ போடுறத விட்றாதீங்க. கன்டின்யூ பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா வந்து செ சேஞ்ச் ஆகும். 7வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்படி காப்பிரைட் வந்ததுன்னு சொல்றேன். எனக்கு வந்து இப்ப நான் வந்து படத்துக்கு போயிருந்தோம். அந்த விளாக் வந்து போட்டிருந்தேன். அந்த விளாக்ல பார்த்தீங்கன்னா, கடைசி இதில வந்து படத்தில வர சீனோட வாய்ஸ வச்சுட்டேன். நான் ஃபுல்லா பேசியிருந்தாலும், அந்த கடைசி ஒரு 2 செகண்ட் வச்சிருந்த வாய்ஸ்னால எனக்கு காப்பிரைட் வந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போடுங்க. வீடியோ நான் தியேட்டர் பிரிண்ட் அந்த லாஸ்ட் கொஞ்சூண்டு வந்தனால தான் நல்லா போயிட்டுருந்த வீடியோ. 1000 வியூஸ்க்கு மேலேயே போச்சு அந்த வீடியோ. ஆனா என்னாச்சுன்னா, அது காப்பிரைட்னால அத டெலீட் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. அது
அது இன்னொரு காப்பிரைட் எப்படி வரும்னா, நம்ம குழந்தைங்களோட இந்த ட்ரெஸ் இல்லாம போடுறது, இப்போ குழந்தைங்கள வச்சு எது போட்டாலுமே கம்யூனிட்டி கைட்லைன்லேருந்து வரும். அந்த மாரி வராம போட்டுக்குங்க. எனக்கு வந்திருக்கு. அதனால நான் சொல்றேன். அந்த மிஸ்டேக்கெல்லாம் பண்ணாதீங்க. அ இது 8வது பாயிண்ட்டு. நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்றப்ப என்ன நேம்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் ஓகே. ஆனா எதா இருந்தாலும் நம்ம அதில இருக்கிற நேம்ல இருக்கிற வீடியோஸ் தான் போடணும்னு அவசியம் இல்ல. சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். இன்னொன்னு மெயினு நீங்க மேக்ஸிமம் நெறைய பொறுமையா இருக்கணும். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டாவே சீக்கிரம் மானிட்டேஷன் ஆகணும் அப்படின்னு நெறைய போடுவோம். ஆகலைன்னா கொஞ்சம் வெக்ஸ் ஆகுறது இதெல்லாம் இருக்கு. இருந்தாலுமே நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்தோம்னா, கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நாள் சக்ஸஸ் கிடைக்கும். அதனால இந்த மிஸ்டேக்கெல்லாம் பண்ணாம வீடியோ போடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.